வணக்கம். இது டைகர் வாய்ஸ் தமிழ் சேனல். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை மென்மேலும் உயர்த்துவதற்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைன்னு நான் முக்கியமாக நினைக்கிறேன். என்னுடைய சேனல் மூலம் நிறைய விஷயங்களை பேசணும், நிறைய உண்மைகளையும் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணுறேன். அதற்கான ஆதரவை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற படம் வந்து நூறுசாமி. விஜய் ஆண்டனி, சுவாசிகா இவர்கள் நடித்த படம் தான். இந்த படத்துடைய கதை என்னன்னு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த படத்தை வந்து ஒரு வாரம் கழிச்சு ரிவ்யூ பண்ணுறேன்னா, ஏன்னா இந்த விஷயத்தில் இந்த படத்தில் இருக்க சில பகுதி விஷயங்கள் வந்து எல்லா கிராமத்துலேயும் எல்லா பெண்களுக்கும் எல்லா குடும்ப ஆண்களுக்கும் நடந்திருக்கும். அதே மாதிரி எனக்கும் நடந்திருக்குது. சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இல்லாமல் எத்தனை பெண்கள் வந்து பிள்ளைகளுக்காக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கதையை வந்து இந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து ஒவ்வொரு விஷயம், ஒரு பெண் வந்து தனியாக இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு உண்டான சூழ்நிலை, ஒரு தப்பான ராங் நபர்கள் வந்து அந்த பெண்ணை எவ்வளவு கீழ்த்தரமான ஆசைக்கு இணங்குவதற்கு என்னென்ன வழி சூழ்ச்சிகள் செய்யணுமோ, ஒரு துன்பத்தை கொடுக்கணுமோ அத்தனை துன்பத்தையும் வந்து எத்தனையோ பெண்கள் வந்து அனுபவிச்சிருக்காங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, நானும் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து என் தாயார் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த கதையும் இருக்குது. என் தாயார் வந்து கரெக்டாக நானும் என் அண்ணனும் பிறந்து ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளேயே, எங்கள் அண்ணனுக்கு ஒரு 4 வயசு இருக்குன்னா எனக்கு ஒரு 2.5 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கிட்டத்தட்ட எங்களுக்காகவே வாழ்ந்து இறந்துட்டாங்க. இப்போ தான் சமீபத்தில் ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவங்க பட்ட கஷ்டம், நாற்று நடுறது, நெல் வயலுக்கு போகிறது, களை எடுக்கிறது, மிளகா நாற்று பிடுங்கிறது, வெயிலில் மாடு மேய்க்கிறது, கம்பு சோளம் பருத்தி பஞ்சு எடுக்கிறது, கிரஷரில் போய் கல் உடைச்சி மண் உடைச்சி, அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நான் குழந்த பிள்ளையாக இருக்கும்போதே அவங்க வந்து கிரஷரில் வேலை செஞ்சுருக்காங்க. முக்கொம்பில் போய் கல்லணையை வந்து கட்டுறதுக்கு கூலி வேலையாக போயிருக்காங்க. இத்தனை கஷ்டங்களையும் வந்து என் தாயார் வந்து நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன்னு சொல்லி சொல்லி என்னை வளர்த்துருக்காங்க. அதே சமயம் குறிப்பிட்ட காலத்தில் வந்து பசங்களை நாங்கள் வந்து நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த காலத்துக்கட்டத்துலலாம் படிக்கிறது வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். ஒரு டவுசர் இன்றைக்கி பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகணுன்னா காக்கி டவுசரும் ஒரு ஒயிட் ஷர்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் டவுசர் போடும்போது 2 டவுசருக்கு பின்னாடி 2 ரவுண்டாக கிழிஞ்சிருக்கும். பின்னாடி பெட்டெக்ஸ் எல்லாம் தெரியும். அந்த மாதிரி வந்து பசங்கள்லாம் வந்து டவுசரை போட்டு ஓட்டக்குண்டியில் வந்து, அதாவது இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, இந்த மாதிரி தான் வந்து ஒரு சூழ்நிலை அந்த காலத்தில் இருந்திருக்கு. 2வது இதில் வந்து பண்ணைக்கு தாட்டுவாங்கன்னு சில பேரை வந்து தாட்டி விட்ருவாங்க பசங்களை வந்து. அங்கே போனால் பாத்திரம் கழுவுறது, மாட்டுக்கு சாணி அள்ளுறது, மாடு மேய்க்க போகிறது, கன்றுக்குட்டி அள்ளுறது, இடத்த சுத்தம் பண்ணுறதுன்னு பல கஷ்டங்களில் வந்து எத்தனையோ குடும்பங்களில் வந்து பிள்ளைகள் வந்து அனுபவிச்சிருக்காங்க. படிக்காத பிள்ளைகள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அன்றைக்கு காலகட்டத்தில் வந்து சைக்கிள் பார்த்துட்டோம்னா சைக்கிளை ஓட்டுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எல்லோரும் வந்து வாழ்ந்துருக்காங்க. ஒரு தாய்க்கு திருமணங்கிறத யோசித்து பார்க்குறத நம்ம யோசித்தா கூட இந்த சுற்றி இருக்கிற சமூகம் வந்து அந்த விஷயங்களை ஏற்றுக்காது அப்படிங்கிறது வந்து உண்மையான விஷயம். இதை வந்து தைரியமாக சொன்ன இந்த படத்தோட டைரக்டர் சசி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இந்த படத்தில் அதே சமயம் இந்த படத்தை வந்து எடுக்கிறதுக்கு தன்னுடைய உண்மையான பதிவுகளை அந்த தாய்க்கு திருமணம் செஞ்சு வச்ச நபருக்கு வந்து மிகவும் வீர வணக்கத்தையும் நான் உண்மையாக மனசாரவும் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு தெளிவான உண்மை நமக்கு மனசில் புரியும் போது நாம் படுற கஷ்டம் மற்றவங்களும் படுறாங்க அப்படின்னு என்னைக்கு உணர்கிறோமோ அப்போ தான் வந்து அந்த ஒரு யதார்த்தமான உண்மையும் நம்ம மனசில் இருக்கிற ஒரு ஆதங்கத்தையும் வந்து அவங்க வந்து புரிஞ்சிக்க முடியும்னு நான் வந்து ஆணித்தனமாக நம்புகிறேன். இந்த நூறுசாமி படத்தில் சுவாசிகா அவர்கள் 2 குழந்தைகளை அதாவது ஹாஸ்டலுக்கு சாரிட்டி ட்ரஸ்ட்டுக்கு வந்து அனுப்பி விட்டு படிக்க வைக்கலாம், நான் பிள்ளைகளோட நல்லா இருக்கணுங்கிற அந்த சூழ்நிலையில் தான் இருக்குது. இந்த கதையில் வந்து நானும் வந்து என்னுடைய அண்ணனை வந்து கந்து கடைக்கு வட்டி கடைக்கு தட்டி விட்டாங்க. நான் வந்து வட்டி கடைக்கு போகிற சூழ்நிலையில் இருக்கும்போது 8வது படிக்கும்போதே தாட்டி வர சூழ்நிலை இருக்கும்போது வேணாம் நீ ஒருத்தனாச்சும் படிக்கிறேன்னு சொல்லி ஒரு +2 வரைக்கும் ஒரு ஐடி வரைக்கும் நம்ம எங்கள் அம்மா படிக்க வச்சாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது வந்து நெஞ்சுக்குள்ளே அப்படியே அந்த பெற்ற தாயோட கண்ணீருடைய வேதனை வழியெல்லாம் வந்து இந்த படத்தில் அந்த ஆரம்ப கிளைமேக்ஸ் காட்சிலேயே காட்டுது. மேற்கொண்டு இந்த சமூகத்தோட பார்வையில் வந்து அவங்களுடைய சூழ்நிலையை வந்து யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை.
ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதோ, அத்தனையும் வந்து இந்த சமூகம் வந்து கொடுத்துருது. குறிப்பா சமூகம் மட்டும் இல்லாம, நம்ம குடும்பத்திலேயும் வந்து ஒரு சில புரிஞ்சுக்கலைன்னா அந்த மாரி இருக்கும். ஆனா இந்த விஷயத்தில உண்மையா அந்த தம்பி சொல்லியிருக்காப்படி 5 வருஷம் வந்து நான் என்னுடைய மனம் மாற்றத்துக்கு கா மாறவே 5 வருஷம் நான் கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன் அப்படின்ருக்காப்படி. அப்ப படிப்புங்கிறது வந்து 4 புரட்சிய பத்தி பேசுறதோ, பெரியார் கொள்கை பேசுறதோ, மற்ற எத்தனையோ தத்துவங்கள பேசுறதோ கிடையாது. நம்ம என்னைக்கு உண்மைய வந்து நிதர்சனத்தையும் உண்மையும் நம்ம உணர்றோமோ, அப்பதான் வந்து அந்த மனிதாபிமானத்த வந்து நம்ம கத்துக்க முடியும். உண்மையான உணர்வுகளையும் நம்ம வெளிப்படுத்த முடியும். அந்த மாரி தருணத்தில இந்த படத்த வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்த பார்க்கும்போது, படத்தில வந்து நல்லா சுவாரஸ்யமாவும், நிதர்சனமான உண்மையையும், அது வந்து அத ஒரு தெளிவான அறிக்கையும் வந்து இந்த படத்த வந்து குடுத்துருக்காங்க. இந்த படத்தோட லென்த்தில வந்து பெ ஹாஃப் அதாவது படத்தோட இடைவேளைக்கு அப்புறம் தான் வந்து விஜய் ஆண்டனிய காட்டுறாங்க. அந்த படத்தில கிளைமேக்ஸ் வந்து நல்ல காமெடியாகவும், அதே சமயம் போலீஸ்காரங்க கூட வந்து இந்த மாரி விஷயத்துக்கு வந்து பிரச்சனைகளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அடிச்சு விரட்டுவாங்கங்கிறது உண்மதான். எந்த போலீஸ்காரங்களும் பாதிக்கப்படுறவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நான் உட்பட. ஏன்னா நானும் இப்ப 2, 3 வருஷங்களா வந்து அ என் தாயார் இறப்புக்கு நீதி கேட்டு போராடி ஒரு எஃப்ஐஆர் வாங்கி, அத நீதிமன்றத்தின் வாசல் படி ஏறி நீதிமன்ற விசாரணைக்கு கொண்டு செல்றதுக்கே இன்னும் முடியல. இன்ன வரைக்கும் நான் காத்துட்ருக்கேன். வக்கீலே இப்ப தான் எனக்கு அமைஞ்சிருக்காங்க, இலவச வக்கீல். அதுக்கு எந்த அளவுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டுருப்பேனோ, அதே மாரி தான் அந்த தம்பி வந்து அவங்க தாயாருடைய வாழ்க்கைக்காக கஷ்டப்பட்டுருக்காப்படி. இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த விஜய் ஆண்டனியோட சேர்ற சீன்ங்கிறது நல்லாயிருக்கு. ஊர் மக்களுடைய கோரமான பார்வைங்கிறது ஒண்ணு இருக்குது. இந்த முரட்டுத்தனமான ஆட்களுடைய வாழ்க்கை, அடுத்தவங்கள கொலை பண்ணணும்னே இருக்கிற ஒரு எண்ணம் புடிச்ச, வக்கிர புடிச்ச மக்கள். இந்த மாரி இருக்கிறதுனால தான் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலயும் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சொந்தக்காரங்களே கூட கொலை பண்றதுக்கும் சரி, அம் நம்மள தூக்கி எறிஞ்சு போறதுக்கும் சரி தயங்க மாட்டாங்கிறது இந்த படத்துல நல்லா காமிச்சிருக்காங்க. படம் வந்து நல்ல ஒரு விருப்பமாகவும், சுவாரஸ்யமாகவும் இருக்குது. நீங்க எதிர்பார்த்த ஒரு படம் இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நியூஸ் சேனல்ல பெற்ற தாய்க்கு வந்து திருமணம் நடச்ச மகன்கள் அப்படிங்கிற நியூஸ் எனக்கு தெரிஞ்சுச்சு. அதுக்கு சமயம் இந்த படமும் அதே கருத்த மையமா கொண்டு தான் வந்திருக்கு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. எல்லா மக்களும் பார்க்க வேண்டிய படம். நீங்க உண்மையா வந்து நான் மனுஷரா வாழணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, அப்படின்னு ஒரு எண்ணத்த தூண்டுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த படம் வந்து இருக்குது. நீங்க நல்லபடியா பாருங்க. படம் எப்படி இருக்குங்க என்னுடைய கருத்துப்படி, இந்த படம் நன்றாக இருக்குது. குடும்பத்தோட சேர்ந்து பார்க்கலாம். ஒரு பெண்ணுடைய உணர்ச்சியும், அவங்களுடைய வாழ்க்கை முறையையும் இந்த படம் தெளிவா, அழகா காட்டியிருக்குது. விஜய் ஆண்டனி நடிப்பு, இது ஒரு எதார்த்தமான நடிப்பு. இந்த மாரி நடிப்ப வந்து பார்க்கும்போது ரொம்ப மனசுக்குள்ள ஒரு இதமான மகிழ்ச்சிய வந்து உண்டாக்குது. இந்த படத்துக்கு 10க்கு 6 மதிப்பெண்கள் என்னால குடுக்க முடியும். நீங்க நல்லபடியா பார்க்காதவர்கள் பாருங்கள். பார்த்தவர்கள் பார்க்காதவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.